சற்று முன் தேமுதிக கட்சியிலிருந்து விலகிய எல்.கே. சுதீஷ் அதிர்ச்சியில் பிரேமலதா. அதாவது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்ற தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் ஒதுக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டதாகவும், ஆனால் அதை அதிமுக மறுப்பதாகவும் கூறப்படுகிறது. அந்த வகையில் தமிழகத்தில் கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தேமுதிகவை தவிர மற்ற கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது. ஆனால் அதிமுகவை வீழ்த்தி ஆட்சியை பிடித்தது திமுக. இதனையடுத்துதான் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி தொடர்ந்த நிலையில் அதிமுக கூட்டணியானது பிளவுபட்டது. இதன் காரணமாக அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக மற்றும் எஸ்.டி.பி.ஐ ஆகிய கட்சிகள் மட்டும் இடம் பிடித்தது. அதே நேரம் பாஜக கூட்டணியில் பாமக, தமாக, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஆகியோரும் இடம் பிடித்து இருந்தனர். மேலும் இந்த தேர்தல் நேரத்தில் தேமுதிகவை தங்கள் அணிக்கு இழுக்க அதிமுக மற்றும் பாஜக தீவிரமாக முயற்சி செய்தது. இறுதியில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தது தேமுதிக. ஆனால் இந்த கூட்டணிக்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை. இதனிடையேதான் தமிழகத்தில் விரைவில் மாநிலங்களவை பதவி காலியாக உள்ளது. இதில் திமுக, அதிமுக சார்பாக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட உள்ளனர். எனவே தேமுதிகவிற்கு மாநிலங்களவை பதவியை அதிமுக தருவதாக கூறியதாகவும், தேர்தல் நேரத்தில் அறிவிப்பு வெளியிடப்படும் என பிரேமலதா தெரிவித்திருந்தார். ஆனால் இதனை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக மறுத்தார். ராஜ்யசபா பதவி தொடர்பாக எந்தவித உறுதியும் அளிக்கவில்லை என தெரிவித்தார். இதன் காரணமாக அதிமுக தலைமை மீது தேமுதிக கடும் அதிருப்தியில் உள்ளது. எனவே 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் நீடிக்கிறதா இல்லையா என எந்தவித உறுதியும் அளிக்கவில்லை. இந்த பரபரப்பான சூழ்நிலையில் அதிமுக தங்கள் கட்சிக்கு ராஜ்யசபா சீட் தருவதாக உறுதியளித்ததாக எல்.கே. சுதீஷ் தெரிவித்துள்ளார். குறிப்பாக தேமுதிக பொருளாளர் எல்.கே. சுதீஷ் செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த போது, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக போட்டியிட்ட போது தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் ஒதுக்கீடு செய்வதாக தெரிவித்ததால் கூட்டணியில் அங்கம் வகித்தோம். அதிமுக அளித்த உத்தரவாதத்தால் தான் நான் 2024 மக்களவைத் தேர்தலில் போட்டியிடவில்லை. மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை பெறுவதில் எங்களுக்கும் விருப்பம் உண்டு. எனவே சரியான வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பற்றி கண்டிப்பாக பேசுவோம். மாநிலங்களவை உறுப்பினர் பதவி பெறுவதற்கான தகுதியும் தேமுதிகவிற்கு உள்ளது என தெரிவித்தார். மேலும் வருகிற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக ஜனவரி 9ஆம் தேதி கடலூரில் தேமுதிக மாநாடு நடைபெற உள்ளது என்றும், அதில் தேமுதிக யாருடன் கூட்டணி என்பதை கட்சியின் பொதுச் செயலாளர் அறிவிப்பார் என தெரிவித்தார் எல்.கே. சுதீஷ். இந்த நிலையில்தான் எப்பொழுதுமே எந்த கட்சியும் கூட்டணி ரகசியத்தில் என்னென்ன பேசினார்கள் என்பதை வெளிப்படையாக கூற மாட்டார்கள். ஆனால் தேமுதிக பொருளாளர் எல்.கே. சுதீஷ் வெளிப்படையாக ராஜ்யசபா சீட் தருவதாக அதிமுக கூறியதாக தெரிவித்தார். இது கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் தற்போது ஆளும் கட்சியாக திமுக உள்ளது. அதை எதிர்த்து போட்டியிட வேண்டுமென்றால் அதிமுகவுடன் ஒன்று கூட்டணி சேர வேண்டும், இல்லை என்றால் விஜய் கட்சியுடன் கூட்டணி சேர வேண்டும். இப்படி இருக்கும் சூழ்நிலையில் அதிமுகவிற்கு மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும் வகையில் கூட்டணி ரகசியத்தை வெளிப்படையாக எல்.கே. சுதீஷ் கூறியதால் எல்.கே. சுதீஷ் மீது கடும் அதிருப்தியில் இருக்கிறாராம் தேமுதிக தலைவர் பிரேமலதா. இதனால் 2 பேருக்கும் வாக்குவாதம் நடந்ததாகவும், இந்த மோதலில் தேமுதிக கட்சியிலிருந்து தான் விலகப் போவதாக எல்.கே. சுதீஷ் தெரிவித்ததாகவும் ஒரு தகவல் பரவி வருகிறது. ஆனால் இது குறித்து ஆலோசனை நடத்தி அதிகாரப்பூர்வ தகவல்கள் விரைவில் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த ஒரு தகவல் ஒட்டுமொத்த தேமுதிக கட்சிக்கும் பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது.